இன்றைக்கி நம்ம பைபிள் ரீடிங்கில் பார்க்க போகிறது வரலாறுக்கு கீழே வர யோசுவா புத்தகத்தில் உள்ள 6வது சாப்டர்லேருந்து 10வது சாப்டர் வரைக்கும் உள்ள வசனங்கள் தான் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ 6வது சாப்டரில் எரிகோவை எப்படி கைப்பற்றாங்கங்கிறத பார்க்குறோம். நீங்கள் அதை ஒரு டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் உள்ள என்னென்ன நிகழ்வுகள் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். அது எப்படின்னா, எரிகோவை சுற்றி ஆண்டவர் கட்டளையிட்டபடி பண்ணுறாங்க. அதாவது இதில் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கும். உடன்படிக்கைக்கு முன்னாடி 7 குருக்கள் 7 எக்காலங்களை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி முன்னணி வீரர்கள் இருப்பாங்க, பெட்டிக்கு பின்னாடி பின்னணி வீரர்கள் நிற்பாங்க. இந்த ஆர்டரில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எரிகோவை சுற்றி ஒரு தடவை மட்டும் சுற்றுவாங்க. இந்த மாதிரி 6 நாட்கள் ஒரு தடவை மட்டும் சுற்றிட்டு வருவாங்க. சுற்றிட்டு அமைதியாக இருப்பாங்க. 7வது நாள் மட்டும் 7 தடவை சுற்றுவாங்க. சுற்றிட்டு எக்காலத்தை முழங்கின போது மக்களை ஆரவாரம் செய்ய சொல்லி யோசுவா சொல்லுவார். அவர் சொன்னதும் ஆரவாரம் செய்வாங்க. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு அப்படி கட்டளையிட்டிருப்பார். ஆரவாரம் செய்த உடனே அவங்க எரிகோ அழிவாகி அந்த மதில்கள் இடிந்து விழுந்துடும். அவங்க அந்த நாட்டை கைப்பற்றிடுவாங்க. இதை தான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 7ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆயி நகரை அழிக்கிறாங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தோட முடிவில் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் எரிகோவை அழிச்சதுக்கப்புறமா அதுலேருந்து எதையுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா அதெல்லாம் அழிவுக்குரிய பொருட்கள் எதையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் 7வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆக்கான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யூதா குலத்தை சார்ந்தவர். அவர் ஆண்டவருடைய பேச்சை கேட்காம அவர் அதை மீறி இருப்பார். அது நிமித்தமாக அவங்க ஆயி நகரை தாக்க போகும்போது இஸ்ரேலர் தோற்று போவாங்க. அதுக்கப்புறமா அது என்ன ஆண்டவரின் யோசுவா உடன்படிக்கை பெட்டி முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இந்த மாதிரி ஒவ்வொரு குலத்தையும் என் முன்னாடி வர சொல்லி நான் யார் இந்த தப்பை பண்ணான்னு கண்டுபிடிப்பேன்னு சொல்லி யூதா குலம் வரும். யூதா குலத்தில் இருந்து செராக்கின் குடும்பம் வரும். செராக்கின் குடும்பத்தில் இருந்த சபதியின் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நிற்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா சபதியோட வீட்டில் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் பிடிபடுவார். அவர் பிடிப்பட்ட பிறகு அவர் ஒரு பாபிலை, அப்புறம் ஒரு மேலாடை, அப்புறம் ஒரு கிலோவும் 300 கிராம் வெள்ளி, 575 கிராம் தங்கக்கட்டி இதெல்லாம் எடுத்திருப்பார். இது மேலே ஆசை கொண்டு எரிகோவிலேருந்து எடுத்திருப்பார். அதன் நிமித்தமாக அவர் சேர்ந்த அவரோட புதல்வியர், மாடு, கழுதைகள் எல்லாத்தையும் தாக்கியிருப்பாங்க. ஆக்கான் பாவம் செய்தேன்னு ஒப்புக்கொண்டார். அந்த இடத்த அவங்க கொலை செய்யப்பட்ட அந்த இடத்த ஆக்கோர் பள்ளத்தாக்குன்னு அழைக்கிறாங்க. இதை தான் நம்ம 7வது சாப்டரில் பார்க்குறோம். ஸோ 8வது சாப்டரில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆயி நகர் அதுக்கப்புறமா இவங்க திருப்பி போய் போரிடுவாங்க. அப்போ அந்த இடத்த அவங்க கைப்பற்றிடுவாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் யோசுவாவோட ஈட்டியை கையிலே வச்சுக்க சொல்வார், ஓங்கி இருக்க சொல்வார் அந்த ஊரை பார்த்து. ஸோ அந்த ஊரை அவங்க கைப்பற்றி முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த இதை ஓங்கி இருப்பாங்க. ஆயி எல்லா மக்களையும் கொல்லும் வரை யோசுவா ஈட்டியோட ஓங்கி கையை மடக்காமலே இருப்பார். ஸோ இது மூலமாக அவங்க இதை கல்லணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அந்த நகரை கைப்பற்றினதுக்கப்புறமா ஏபால் மலையில் மோசையோட திருச்சட்டத்தை எல்லாத்தையுமே மறுபடியும் அவர் ஒன்று விடாமல் வாசிப்பார். படி மோசை கட்டளையிட்ட எல்லாவற்றையும் இஸ்ரேல் சபை முன் யோசுவா வாசிக்காதது எதுவும் இல்லை, எல்லாத்தையும் ஒரு தடவை வாசிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 9வது அதிகாரத்தில் கிபோனியர் யோசுவாவை ஏமாத்தாங்க. கிபோனியர் பயந்து போய் அவர் இந்த முன்னாடி எரிகோவுக்கு ஆயிக்கெல்லாம் பண்ணதை பார்த்து பயந்து போய் கிபோனியர் ஏமாற்றி அவங்கக்கிட்ட எங்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை இஸ்ரேல் மக்கள் நாடாமல் கிபியோன் மக்களுக்கு நல்லிணக்கத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி அந்த அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது மூலமாக அதுக்கப்புறமா நீங்கள் எங்களை ஏமாற்றுறீங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிபியோனியர் ஏமாத்ததுனால யோசுவா அவங்கள மரம் வெட்டுபவர்களாகவும் சபைக்கும் ஆண்டவரின் பீடத்துக்கும் தண்ணி எடுத்து கொடுப்பதற்காக அடிமைகளாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கள. அதுக்கப்புறம் 10வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா யோசுவா அடுத்தடுத்த ஒவ்வொருத்தரையும் தோற்கடிக்கிறத நம்ம பார்க்குறோம். எருசலேமோட மன்னன் அதோனி சிதைக்கு இருப்பார். அவர் மற்ற 5 மன்னர்கள், அதாவது எபிரோனோட யார்முத்து, லாகீசு, எக்லோன்கிற உங்களோட மன்னர்களான இந்த 4 பேரோட கூட்டு வைத்து சண்டைக்கு கிபோனியருக்கு எதிராக வருவாங்க. ஏன்னா கிபோனியர் யோசுவாக்கில் தான் அடைக்கலமாக இருக்காங்க. ஸோ கிபோனியரை எதிர்ப்பாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அஞ்சாதீர்கள், நாங்கள் ஒருத்தரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்க கூட இருந்து அவங்க மேலே கற்களை வானத்திலேருந்து பொழிந்து
அந்த எல்லாரையுமே அழித்திடுவார். அந்த மன்னர்களும் மக்கேதான்ங்கிற ஊரில் குகையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த அடைக்கப்பட்ட அதுக்கப்புறமா இந்த ஊர்கள் மக்கேதா, லிப்னா, லாகீஸ்னு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்கள் மேலேயும் ஆண்டவர் வந்து யோசுவா படையெடுக்க வெற்றியை கொடுப்பாரு. ஏன் அந்த வெற்றின்னா அதோட முக்கியமான காரணம் ஆண்டவர் இஸ்ரேலுக்காக போரிட்டார். ஸோ ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக போரிட்டதுனால அவங்களுக்கு சென்ற இடத்துல எல்லாமே வெற்றி கிடைச்சிது. இதுதான் இன்னையோட பைபிள் ஸ்டடி.